வந்து கோழிகளுக்கு நம்ம பண்ணையில் என்னென்ன இரை வைக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். இப்போ வந்து நெல்லை வந்து ஒரு தட்டில் கிட்டில் வைக்காமல் அப்படி கீழே தூற்றி விட்ருவோம். இப்போ பார்த்திங்கனாலே இது எல்லா இடம் பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு தூற்றி விட்ருவோம். நல்லா கிண்டி மேயுங்க இந்த கோழிங்க. நல்லா கிண்டி மேயுங்க, நல்லாயிருக்கும். அது பார்க்குறக்கே பாருங்களேன் ஒரு அழகாக இருக்கும். அங்கங்கன்னு சொல்லி ஒரு 5-6 கோழிகள் சேர்ந்து அழகாக கிண்டி மேய்ஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழிங்களுக்கெலாம் வந்து நம்ம வந்து செலவு வந்து ரொம்ப ஆகும். எதுக்கு ஆகும்னா இது வந்து மேய்ச்சல் முறையில் பெரிய இடங்களுக்கு போய் அப்படி வளரல இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 செண்டுக்குள்ளே ஒரு 50 கோழி விட்டுருக்கேன். இந்த இடத்துல நான் 150 கோழி வளர்த்துருக்குறேன். அது வேறு விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் பண்ணையை டெவலப் பண்ணணும். அந்த 150 கோழி கொண்டு வரணுங்கிறது தான் என்னோடய ஆசை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 50 கோழிங்களுக்கு செலவு வந்து ரொம்ப வந்துடும். அதே நேரத்தில் வந்து கம்பெனி தீவனம் மட்டுமே போட்டு இதை வளர்த்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அதனால தான் காலையிலே அப்படி ஒரு நெல் சரிங்களா, அதுக்கப்புறம் அடுத்த தீவனமாக கொஞ்சம் கொஞ்சம்